வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். தங்கமயில் சரவணன்ட்ட சொல்றாங்க, மாமாவோட பர்த்டே ஷாப்பிங்காக நான், மீனா, ராஜி 3 பேரும் போனோம்ல, அங்க எல்லா செலவையும் அவங்க 2 பேரும் தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட மாமா கொடுத்த 200 ரூபாய் மட்டும்தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன சங்கடப்படுறதுக்கு இருக்கு, நம்ம வீட்டு ஆளுங்க தானே அவங்க அப்படின்னு சரவணன் ரொம்ப கேஷுவலா சொல்றாரு. நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியலையாங்க, செலவுக்குன்னு எனக்கும் கையில கொஞ்சம் பணம் வேணும்லங்க, அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு தங்கமயில் கேக்குறாங்க. சரவணன் சொல்றாரு, என்னோட மொத்த சம்பள பணத்தையும் வீட்டுல கொடுத்தே நான் பழகிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. தங்கமயில் சொல்றாங்க, என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாவது பணம் கொடுங்கங்க அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் தங்கமயில்கிட்ட சொல்றாரு, உன்னை பத்தி யோசிச்சா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. நீயும் மீனா மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு போ தங்கமயில் அப்படின்னு சொல்றாரு சரவணன். நீ தான் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேல, உனக்கு ஈஸியா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு சரவணன். என்ன பண்றது அப்படின்னு முழிக்கிறாங்க தங்கமயில். வேலைக்கு போனா அத்தை மட்டும் தனியா அந்த வீடு எப்படி பாத்துப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க தங்கமயில். அதெல்லாம் அம்மா சமாளிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன். எனக்கு வேலைக்கு போறதுக்கெல்லாம் பிடிக்காதுங்க, வீட்டுல இருந்து குடும்பத்தை பாத்துக்க தான் பிடிக்கும் அப்படின்னு தங்கமயில் சொல்லிடுறாங்க. சரி, அப்ப வீட்லயே ஜாலியா இருந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு சரவணன். எனக்கு செலவுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க தங்கமயில். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பெருசா என்ன செலவு இருந்துரு போது, வேணும்னா அம்மாட்ட கேளு, அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சரவணன் சொல்லிடுறாரு. என்னடா இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க தங்கமயில். இதுக்கிடையில கோமதி போன் பேசிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப பெருமையா அவங்கள பத்தி அவங்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னத்த போன்ல ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க ராஜி. மீனாவுமே பக்கத்துல நின்னுட்டு இருக்கிறாங்க. அடுத்த தெருல வசந்தான் ஒருத்தி இருக்கிறாள், அவ அந்த சுய உதவி குழுல இருந்து பணம் வாங்கிட்டு பணமே கட்டலையா அப்படின்னு சொல்றாங்க கோமதி. எல்லாரும் கேட்டும் அவ பணம் கொடுக்கவே இல்ல, எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, நான் ஒரு போன் கால் தான் பண்ணேன், அவ உடனே போய் பணத்தை கட்டிட்டா அப்படின்னு சொல்றாங்க கோமதி. அதான் எல்லாரும் போனை போட்டு என்ன பாராட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்றாங்க ராஜி. அதெல்லாம் இருக்கட்டும், மாமாட்ட நான் டியூஷன் எடுக்கிற விஷயத்த பத்தி கேட்க சொன்னேன்ல, நீங்க கேட்டீங்களா இல்லையா, எப்பதான் கேட்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராஜி. அவர் வேணான்னு சொன்ன விஷயத்த நான் போய் பேசினேன்னா அவர் என்ன வெய்வாரு ராஜி அப்படின்னு சொல்றாங்க கோமதி. நான் டியூஷன் எடுத்தே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராஜி. அந்த டைம்ல கரெக்டா தங்கமயிலுமே அங்க வந்துடுறாங்க. என்னது மறுபடியும் டியூஷன் எடுக்க போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க தங்கமயில். எனக்கு தெரியாததான், நீங்க தான் மாமாட்ட பேசி சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு ராஜி சொல்றாங்க. அதெல்லாம் என்னால பேச முடியாது ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கோமதி. இப்ப நீங்க சொல்லலைன்னா நேரா நான் எங்க வீட்டுல போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிருவேன் அப்படின்னு சொல்றாங்க ராஜி. தங்கமயிலுக்கு தலையும் புரியல வாளும் புரியல இவங்க பேசுறது. மாமா டியூஷன் எடுக்க ஒத்துக்க மாட்டார்ன்ற விஷயத்த உங்க வீட்டுல போய் நீங்க சொன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு கேக்குறாங்க தங்கமயில். மயிலக்கா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் எல்லா விஷயத்தையும் வீட்டுல சொல்லிருவேன் அப்படின்னு ராஜி மிரட்டுறாங்க. அப்படி என்ன விஷயத்த சொல்ல போறீங்க அப்படின்னு தங்கமயில் கேக்குறாங்க. என் பின்னாடியே வாங்க, உங்களுக்கே எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கோவமா அங்கிருந்து கிளம்புறாங்க. அவளை தடுத்து நிப்பாட்டு மீனா அப்படின்னு சொல்றாங்க கோமதி. உங்க மருமக தானே, நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. கோமதி இப்போ ராஜி பின்னாடியே போறாங்க. கதிர்மே இப்போ எல்லாரும் எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. ராஜி ஏதோ அவங்க வீட்டுல போய் சொல்ல போறாளாம், அது என்ன விஷயம் தான் தெரியல அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில். அப்படி என்ன சொல்ல போறா அப்படின்னு மீனாட்ட கேக்குறாரு கதிர். உங்க கல்யாண விஷயத்த பத்தி தான் சொல்ல போறாளாம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அதை கேட்ட உடனே ராஜி பின்னாடியே இப்போ கதிர்மை போறாரு அவங்கள தடுத்து நிப்பாட்டுறதுக்காக. ராஜி வேகமா போறாங்க. கார் வர்றது கூட கவனிக்காம போனதுனால கார் மோதுற மாதிரி வந்து நிக்குது. அண்டேனும் ராஜோட சித்தப்பாவும் இப்போ வண்டியில வராங்க. இந்த மாதிரி கார் மோதுற மாதிரி வந்ததை பார்த்த உடனே பதறி போயிடுறாங்க. ஒன்னும் ஆகல இல்லம்மா, என்னம்மா கார் வர்றது கூட பார்த்து போக மாட்டியாமா அப்படின்னு கேக்குறாரு பாண்டியன். அவசரத்துல கவனிக்கல மாமா அப்படின்னு சொல்றாங்க ராஜி. யாரு கார் ஓட்டுனது அப்படின்னு கோவமா கேக்குறாரு. கார்ல இருந்து ஒருத்தர் இறங்குறாரு. பார்த்தா அது ஏற்கனவே பாண்டியனுக்கு தெரிஞ்சவர் தான். என்னப்பா பாண்டியா, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது, நல்லா இருக்கிறியா அப்படின்னு நல்லா விசாரிக்கிறாரு. உன்னோட மச்சனை மகனுக்கு தான் என்னோட பொண்ணை கொடுக்கலான்னு பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. இதுக்கிடையில ராஜியோட அப்பா, சித்தப்பா, அண்ணன் 3 பேருமே இப்ப அவங்க வந்துடுறாங்க. வீட்டுக்கு வர வேண்டியதானே, எதுக்கு கண்டவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சக்திவேல் கேக்குறாரு. அதை கேட்ட கதிர் கோவப்படுறாரு. நீ அமைதியா இருடா, எல்லாம் அப்பா பாத்துப்பாரு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பையன் எப்படி நல்ல பையனா பாண்டியா, பொண்ணு கொடுக்கலாமா அப்படின்னு வந்தவர் விசாரிச்சிட்டு இருக்கிறாரு. சக்திவேலோட தங்கச்சி தானே பாண்டியன் கல்யாணம் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு அவர் கேக்குறாரு. இது போக உங்க குடும்பத்து பொண்ணு தானே பாண்டியனோட மகனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, 2 பேரும் சொந்தக்காரங்க தானே, அப்படியே எப்படி பேசிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. கேட்ட சக்திவேலுக்கு கோபம் வந்துருது. பல வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போன கழுதையும் இப்போ ஓடி போன கழுதையும் எங்க பொண்ணே கிடையாது அப்படின்னு கோவமா சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. எப்படியும் ராஜி அவங்க கல்யாணத்தை பத்தின உண்மைய வீட்டுல சொல்ல போறது இல்ல.
அதுக்குள்ள பிரச்சனை வேற மாதிரி ட்விஸ்ட் ஆக போகுது. என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.